நிறைய டீனேஜ் பேரண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல பெரியவங்களாவே இருக்கட்டும், ஸோ என்னோட பிள்ளைங்க என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லினஸை மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ உங்க குழந்தைங்க உங்களை சின்ன பிள்ளையில இருந்தே மம்மின்னு கூப்பிட்டுட்டு இருந்திருக்கலாம். திடீர்னு நீங்க ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் நீ என்னை மம்மின்னு கூப்பிடாத அம்மான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்றோம்னு வச்சுப்போம். அவங்களால டக்குன்னு அதை மாத்திக்க முடியாது. அவங்களுக்கே கூப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைமும் கூப்பிடும்போது யோசிச்சு யோசிச்சு கூப்பிடுவாங்க. இல்ல சில பேரால அதை மாத்திக்கவே முடியாது. அதே மாதிரிதான் குழந்தைங்கள இருக்கும்போதே குழந்தைங்க கிட்ட எந்த இடத்துல கண்டிக்கணுமோ அந்த இடத்துல கண்டிச்சுட்டு, எந்த இடத்துல அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லினஸை மெயின்டைன் பண்ணி ஃபன் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம ஃபன் பண்ணி அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லினஸை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம பெரியவங்க ஆனதுக்கு அப்புறமே கூட நம்ம கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நம்ம கிட்ட எதுனாலும் ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணும்போது நம்ம அதை லிசன் பண்ணணும், ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா அவங்க பெரியவங்களானதுக்கு அப்புறமே கூட நம்ம கிட்ட எதுனாலும் வந்து ஷேர் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட சொல்யூஷன் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்மளோட கஷ்டத்தை சொல்றதுக்கு ஒரு ஆள் நமக்காக இருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ ஃபார் மோர் பாசிட்டிவ் பேரண்டிங் அண்ட் இன்சைட்ஸ்.